தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிரைண்டிங் மிஷின் எப்படி நம்மளே ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மிஷின்லேயே கேட்லாக் கொடுத்துருக்காங்க. அந்த மிஷினோட டெபாசிட் என்ன, அதோட பவர் என்ன, அதோட ஆம்ஸ் பவர் என்ன அப்படிங்கிறத இந்த மிஷின் நான் குத்தி சுவிட்சை போட்டு பார்த்தா ஓடலிங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த மிஷின் ஓடலின்னு சொல்லி நான் வீட்டில் வச்சுருந்தேன். சரி, நேற்று ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை ஒரு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். சரி, நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவோ போடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்தேங்க. ஃபஸ்ட்டு இந்த நெட்டை ஃபுல்லாக லூஸ் வச்சு அந்த பின்னாடி இருக்கிற பாக்ஸை கழட்டி எடுத்துடுவோம். ஈவனாக கழட்டும் போது அந்த கவர் கழண்டு வந்துடும். அந்த கவர் கழண்டதுக்கப்புறம் அந்த காற்று பின் கவர் ஒன்று இருக்கும், அதையும் கழட்டி பார்த்துப்போம். இவ்வளோதாங்க. இதை கழட்டி வச்சுட்டு அந்த சைடு பார்த்தோம்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொன்றும் இருக்கும். இதை நான் செக் பண்ணும்போது காற்று பின் ஒயர் எதுவும் கட் ஆகலை. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொரு காற்று பின்னோட கவரையும் கழட்டி பார்த்துட்டு, ரொம்ப நாள் கழட்டாமல் இருந்தனால ரொம்ப ஜாம் ஆயிருந்துச்சு. அது இழுத்திங்கனாவே வந்துடும் லைட்டாக. பாருங்கள், இப்படி திருப்புளியில் மெதுவாக இப்படி தூக்கி அந்த உள்ள பின்ன எடுத்திங்கனாவே வந்துடும். இந்த காற்று பின் தெரிஞ்சாலும் சில சமயம் மிஷின் ஓடாது. இது ஒரு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த மிஷினுக்கு தேவையான உந்து சக்தியை இதுதான் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த காற்று பின் தான். அதை மறுபடியும் அதே மாதிரி வச்சு அந்த பின் அழுத்தி விட்டோம்னா அது லாக் ஆகிக்கும். அது வேலை செய்ய தயாராகிடும். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் இருக்கிற சைட்லையும் செக் பண்ணி பார்த்தேன். அதுவும் நல்ல கண்டிஷனில் தான் இருந்துச்சு. தற்சமயத்தில் அது பின் மாற்றிருந்த ரெண்டுமே, அதனால் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. அதனால் மிஷின் ஓடாமல் இல்லை. அதனால் அதையும் அதிலேயே போட்டுட்டோம். அப்புறம் என்ன ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா ஒயரையும் செக் பண்ணி பார்த்தேன். ஒயர் எதுவும் விட்டுருக்கான்ட்டு அப்படி பார்க்கும்போது இந்த ஒயரில் அந்த ஆன் ஆஃப் சுவிட்சோட மெயின் லைனில் ஒயர், அந்த காயிலிருந்து வர மெயின் ஒயர் கட் ஆகிருந்துச்சு. அப்புறம் அதை தனியாக கழட்டி பார்த்தேன் என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அது அந்த லாக்கில் வச்சு பின் பண்ணியிருந்தாங்க. அதை மறுபடியும் நம்ம விரிவாங்கி ஒயராக பழையபடி இது பண்ண முடியல. அதனால் நான் அப்படியே சுருட்டி அதிலே சுற்றி வச்சு டேப் அடிச்சிட்டேன். சில சமயம் இரும்பு நாங்கள் இருக்கும்போது அதில் தண்ணியெல்லாம் பட்டிருக்கும். இதில் மாதிரி பின்னில் ஒரு பீஸ் ரெண்டு இருந்தாலும் அதனால் இடத்தடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதில் டேப் சுற்றி ஃபுல்லாக டைட் வச்சுட்டேன். நீங்களும் இது போல் ஓடாத மிஷின் இருந்தால் நீங்களே ரெடி பண்ணலாம் ஈஸியாக. அதை நமக்கு கொண்டு போய் ஒர்க் ஷாப்பில் கொடுத்து அவங்க ரெடி பண்ணி நம்மளுக்கு வர குறைஞ்சது 2 நாளாவது ஆகும். அதே மிஷின் பக்காவே ஓடுது. அதுவே சின்ன ஃபால்ட்டு தான். இந்த மாதிரி சின்ன ஃபால்ட்டுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. சூப்பராக ஓடுது. மிஷினோட சவுண்டு மட்டும் கொஞ்சம் கரையிறன்னு சவுண்டு கேட்டுருந்துச்சு. அதனால் அந்த மேலே சுற்றிட்டு இருக்கிற அந்த செட்டையும் நான் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். இப்போ கீழே நான் ஃபுல்லாக டேப் அடிச்சிட்டேன். அது எதுக்காக அப்படின்னா, நாங்கள் மிஷின் சுற்றும் போது அந்த இடத்துல ஒயர் கிராக் ஆகிடுது. அதனால் அந்த இடத்துல ஷாக் அடிக்குது. 2 மூணு எனக்கும் ஷாக் அடிச்சிருக்கு. பசங்க வேலை செய்யணும்னு சொல்லிக்கிறாங்க. இந்த இடத்துல கரண்ட் வருது பாஸ் ஆகுதுன்ட்டு. அதனால் அந்த இடத்துல சேஃப்டிக்காக டேப் சுற்றிட்டேன். மற்ற எல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த கவரை அதே மாதிரி வச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். லைட்டாக அதை கேட்டால் கீழே அந்த லாக்கில் வச்சு அழுத்திங்கன்னா கரெக்டாக செட் ஆகிரும். செட் ஆனதுக்கப்புறம் அந்த 2 போல்ட்டையும் ஸ்க்ரூவை ஆவரேஜாக டைட் பண்ணணும். இது பாதி டைட் பண்ணிங்கன்னா அது பாதி டைட் பண்ணுங்கள். மறுபடியும் மாற்றி அது பாதி இது பாதி ஃபுல்லாக டைட் வச்சுட்டு அந்த காற்று பின்னோட கவரை போட்டுருவோம். அவ்வளோதாங்க. ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு டைட் வச்சுருங்க. இது சரியாக டைட் வைக்கலாம் கூட மிஷின் பேசவே மிஷின் அகர்ற மாதிரி போடுறோம். சவுண்டே ஒரு மாதிரி கேட்கும். மிஷின் சவுண்டு அவ்வளோக்கா இல்லை, சூப்பராக இருக்குது. அப்புறம் மிஷினில் மேலே இருக்கிற அந்த 4 நெட்டையும் ஈவனாக கழட்டிடுங்க. கழட்டி விட்டு பார்த்தா உள்ளே அந்த லாக் சரியாக ஒரு தடவை நம்ம அழுத்தி பிடிச்சி வீல் மாற்றும் போது அது லாக் சரியாக ஒர்க் ஆகாது. அதில் அழுத்து பின்னாடி நிறைய மண் படிஞ்சிருக்கும். அந்த மண்ணை பூரா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பல்லு அடி வாங்கியிருக்கா அப்படின்னு பாருங்கள். இது கண்டிப்பாக தேஞ்சிருந்தாலும் மிஷின் அவ்வளோக்கா வேலை செய்யாது. அதை மாற்றிடுங்க. அப்புறம் உள்ளே இருக்கிற க்ரீஸை ஃபுல்லாக மாற்றிட்டு
ஃபுல்லாக ஆவரேஜாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி டைட் வச்சிட்டேன். குறைஞ்சது இந்த மிஷின் நம்ம வேலை செய்கிறத பொறுத்து அடிக்கடி நம்ம அதில் க்ரீஸ் மாற்றினாவே மிஷின் ரொம்ப நாளைக்கு வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயர் இந்த மாதிரி சுற்றுறதுனால தான் இந்த இடத்துல ஒயர் கிராக் ஆகுது, கரண்ட் அடிக்குது. அதனால் ஒயர் அப்படி சுற்றக்கூடாது. இந்த மாதிரி சுற்றுறது, இந்த டைரெக்ஷனில் சுற்றுறது தான் ரொம்ப சேஃப்டி. இந்த மாதிரி சுற்றி அந்த ப்ளக்கை உள்ளே போது வச்சு இப்படி வச்சிட்டோம்னா நம்ம இது செவுத்தில் கூட ஒரு ஏங்கர் மாதிரி மாட்டிக்கலாம் மிஷினை. இது மிஷின் சேஃப்டியாக இருக்கும். நம்மளோட சேனலில் சந்தை பதிவுகள், பொழுதுபோக்கு வீடியோக்கள், திருத்தல வீடியோக்கள் போட்டுட்ருப்போம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மிஷின் ரெடி பண்ணுற வீடியோ போட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.